பாருங்கள், சப்பாத்திக்கு ஒரு சின்ன உருண்டை அளவு மாவு எடுத்து வச்சு இப்படி கோதுமை மாவை கொஞ்சம் தடவி தடவி தேய்ச்சா எவ்வளோ பெருசும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். சப்பாத்தி பாருங்கள், எண்ணெயே ஊற்றாமே இப்படி நல்லா கல்லில் வச்சுன்னு அது நல்லா அப்படி புஷ்ஷுன்னு வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும். எண்ணெய் வச்சே தேய்க்காமல் இப்படி மாவு போட்டு தேய்ச்சாலும் இந்த சப்பாத்தி கல் அகலத்துக்கு கூட பெருசாக தேய்ச்சிடலாம். சுவையான சப்பாத்தி நல்லா இங்கே பாருங்கள், சப்பாத்தி இப்படி புஷ்ஷுன்னு வருது எண்ணெய் ஊற்றாமையே. இந்த சப்பாத்தி இந்த கல் அகலத்துக்கு தேய்ச்சாச்சு பாருங்கள். இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க.